இன்னைக்கு இந்த வீடியோவில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ax² + bx + c = 0 இந்த ஃபார்மட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் இல்லைன்னா அந்த ஃபார்மட்டில் நம்ம மாற்றிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த சம்மை பாருங்க. x² - 3x - 2 = 0. இந்த ஈக்குவேஷன் ax² + bx + c = 0 அப்படிங்கிற ஃபார்மட்டில் தான் இருக்குது. x² கோஎஃபிஷியன்ட் 1 தவிர வேறு எதுவும் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரால் லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் டிவைட் பண்ணிக்கணும். இந்த ஈக்குவேஷனில் x²க்கு 1 தான் கோஎஃபிஷியண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன மெத்தட்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள கான்ஸ்டண்ட்டை ரைட் ஹேண்ட் சைடுக்கு நம்ம கொண்டு போகணும். அதாவது x² - 3x = 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை 1/2 மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை ஸ்கொயர் ஆக்கி LHSலையும் RHSலையும் ஆட் பண்ணணும். அதாவது x² - 3x + 3/2 the whole square = 2 + 3/2 the whole square. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு LHSஐ ஸ்கொயராக மாற்றுங்க, RHSஐ சால்வ் பண்ணுங்க. LHS a - b the whole square ஃபார்மட்டில் இருக்கிறதுனால நான் x - 3/2 the whole squareன்னு நான் எழுதிக்கிறேன். இப்போ RHSஐ சால்வ் பண்ணோம்னா நமக்கு 17/4 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப், ரெண்டு சைடுமே நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். LHSல x - 3/2 the whole squareல ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா x - 3/2 அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு RHSல ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா +or -√17/2 மாறிடும். இப்போ x = 3/2 +or -√17/2ன்னு மாறிடும். x = 3 + √17/2, 3 - √17/2. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.